பிக் பாஸ் சீசன் 9. பிக் பாஸ் என்னதான் சொன்னாலும் இவங்க மரமட்டைக்கெல்லாம் ஏறவே மாட்டாங்குது. இந்த ஷோ ஒரு அட்டர் ஃபிளாப் அப்படிங்கிறது நம்ம நல்லாவே தெரியும். அவரே இறங்கி வந்து சொல்றாரு, நானே உள்ள வந்து விளையாண்டாதான் உங்க மரமட்டைக்கு ஏறுமா அப்படின்னு. அப்படிங்கிற மாதிரி இந்த ராஜாங்கம் டாஸ்க் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, எந்த அளவுக்கு கயாசா இருக்கு, ஏன் மக்களோட கனெக்ட் ஆக மாட்டாங்குது. ஒருவேளை இந்த பிக் பாஸ் தடை செய்யணும் கட்சி போட்ட பண்ணாங்களே அது சரியோ அப்படின்னு நமக்கு தோணுது. பிக் பாஸ் அதான் யோசிக்கிறாரு. எனக்கு இந்த சீசன்ல ரொம்ப பாவமா இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. டீடைல்டா பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்க விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க. பிக் பாஸ் சீசன் 9 ராஜாங்கம் டாஸ்க் இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நேத்து நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேங்க. என்னன்னா இந்த குரூப்பிசம் ஒன்று இல்லைங்களா, அது ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி இங்க குரூப்பா விளையாடுறாங்க, குரூப்பிசம் பண்றாங்க அப்படின்னு உள்ள இருந்து வெளியே இருந்து உள்ள வந்தாங்களா வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் அவங்க பண்றாங்க பாருங்க. ஒரு புள்ளி, ஒரு குரூப்பிசம். சாண்ட்ரா, பிரஜன், பார்வதி, திவாகர் எல்லாமே சேர்ந்து ஒரு விஷயம் பண்றாங்க. இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கு இல்லைங்களா, டைரக்ட் நாமினேஷன், அதை வந்து சுபிக்ஷா பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த டாஸ்க். நாமினேஷனை யாருமே டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் விஷயம். பார்வதி யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க நாமினேட் பண்ணணும், நீங்க ஓட்டை பிரிச்சு போடுங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும். அதே மாதிரி டைரக்ட் நாமினேஷனை வந்து சுபிக்ஷா பண்ணுங்க அப்படிங்கிறது எல்லாமே ரூலை பிரேக் பண்றதுக்கு 100% ஒரு சமமான விஷயம். ஏன் இதை அட்ரஸ் பண்ணல, இதையும் அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன சொல்லிட்டு உள்ள வந்தீங்க, இங்கெல்லாம் குரூப் சொல்லிட்டு உள்ள வந்தீங்க, அப்படிங்க வந்து என்ன பண்றீங்க, நீங்க பண்றதுக்கு பேரு மிகப்பெரிய குரூப்பிசம். இதை விஜய் சேதுபதி கேள்வி கேட்கல, இதுக்கான தண்டனை சரியா கொடுக்கல அப்படின்னா அவர் இந்த ஷோவை தொகுத்து வழங்குறதுக்கே அன்ஃபிட் அப்படின்னு சொல்ல முடியும் நம்மளால. சரி, இந்த ஷோவே அன்ஃபிட் தானே, அப்புறம் என்ன ஹோஸ்ட் அன்ஃபிட்டா இருந்தானே இல்லைன்னா என்ன அப்படின்னு கேட்க தோணும் நமக்கு. அதுக்கப்புறமா நம்ம டாஸ்க் ராஜாங்கம் டாஸ்க்குங்க. எல்லா சீசன்லயுமே இந்த ராஜாங்கம் டாஸ்க் கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. சீசன் 8லயாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா அந்த சீசன் நம்ம ரொம்ப போர்னு சொல்லிட்டு இருந்த சீசன்லயே அதுக்கு இது தேவலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க பண்றது சீசன் 9ல பண்றது என்னன்னா ஒரு டாஸ்க ஃபன்னா கொண்டு போகணும், ஒரு ஃபன்னா விளையாடணும் அப்படிங்கிறது இல்லாம எல்லாத்துலயுமே குறை. விக்ரம் இருக்காரு இல்லைங்களா, அவர் என்னமோ பெரிய புலவர்னு உங்க ரோல் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க மிகப்பெரிய மகாகவி புலவர் கிடையாது. நீங்க ஒன்றும் அந்த அளவுக்கு இது பண்ணாதீங்க, அது செய்யாதீங்க. ஐயோ இது உருவக்கேலி, ஐயோ இது பாடி ஷேமிங் அப்படின்னு எது சொன்னாலும் பாடி ஷேமிங். அதுதான் இந்த பிக் பாஸ் வந்து ராஜாவை மாத்துறாரு. இந்த பக்கம் வந்து தர்பீஸ், இந்த பக்கம் கானாவுடைய கிங்டம்ல ராஜாவா விக்ரமையும், தர்பீஸ் கிங்டம்ல வந்து பாத்தீங்கன்னா பார்வதியும் மாத்துறாரு. ஏன் அப்படின்னா மாத்துறது முக்கியமான காரணம் இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, சூப்பரா போகல, நம்ம எதிர்பார்த்து நடக்கல. அவங்க எதை பிளான் பண்ணி இதை வச்சிருப்பாங்க அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலையோ தர்பீஸ்க்கும் கானா வினோத்துக்கும் சோசியல் மீடியாவில் ஒரு கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கு. அந்த கெமிஸ்ட்ரியை உள்ள கொண்டு வர்றதுக்காக பிக் பாஸ் அண்ட் டீம் பிளான் பண்ண விஷயம் தான் இந்த தர்பீஸ் கிங்டமும் கானா கிங்டமும். இதை போட்டு எந்த அளவுக்கு புரட்டி போட்டு புழக்க முடியுமோ அந்த அளவுக்கு புலந்தாங்க. ஃபுல்லா கயாசு, நோ என்டர்டைன்மெண்ட். எது பண்ணாலுமே விக்ரம், அதாவது கானா வினோத் எது பேசினாலுமே ஐயா இது பண்ணாதீங்க, இது பாடி ஷேமிங்ல வரும், இது அந்த ஷேமிங்ல வரும், இது இந்த ஷேமிங்ல வரும், இது காமெடி கிடையாது. எது காமெடி நீங்க யாருங்க நிர்ணயிக்கிறதுக்கு? நீங்க ஸ்டாண்ட் அப் காமெடினா உங்க ஸ்டாண்ட் அப் காமெடி வந்து உங்களை பிடிச்சி உள்ள வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கு மட்டும் தான் நீங்க ஸ்டாண்ட் அப் காமெடியன், அவங்களுக்கு மட்டும் தான் நீங்க பண்ற காமெடி பிடிக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்கணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி தான் கானா வினோத் பண்ற காமெடி எல்லாத்துக்கும் பிடிக்கணும் அவசியம் கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்சா போதும். இதுதான் பிக் பாஸ் சொல்றாரு. என்னன்னா இந்த ஆட்டத்தை கலைச்சதுக்கு முக்கியமான காரணமே, அந்த கிங்டம் மாத்தது முக்கியமான காரணமே எது காமெடின்னு உங்களுக்கு எது பெஸ்ட் காமெடியன் யாரு நினைக்கிறீங்க? விக்ரம் அவங்க எப்படி பெஸ்ட் காமெடியன் ஆனாங்க தெரியுங்களா உங்களுக்கு? ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே காமெடியா பண்ணாங்க, அது மக்கள் எல்லாம் காமெடியா பார்த்தாங்க அப்படின்னு நிக்க வச்சு பொழிச்சு பிக் பாஸ் விக்ரம். அப்போ எது காமெடி நீங்க யாரும் நிர்ணயிக்கவே கூடாதுங்க. அதாவது ஆப்போசிட் பர்சன் ஹர்ட் ஆகிற வரைக்குமே அது காமெடி தான். கவுண்டமணி அவர்கள் பண்ணாத உருவக்கேலியா, விவேக் அவர்கள் பண்ணாத உருவக்கேலியா, வடிவேல் அவர்கள் பண்ணாத உருவக்கேலியா, ஏன்னா அது எல்லாமே காமெடியா பார்த்தால்தான் அவங்க அவ்வளவு பெரிய ஹிட் ஆனாங்க, பெரிய லெஜெண்ட் ஆனாங்க. அதை விட்டுட்டு இது பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்க, அது செய்யாதீங்கன்னா என்ன விஷயம், என்ன அர்த்தம் அது? அப்போ ஒரு உருவக்கேலி பண்றது தப்பு தான், லிட்டரலா தப்பு. ஆனா அது எந்த மாதிரி முறையில பண்றாங்க, எந்த இன்டென்ஷன்ல பண்றாங்க அப்படின்னு விஷயம் இருக்கு இல்லைங்களா. நம்ம தர்பீஸ் இருக்காரு இல்லைங்களா, மிகப்பெரிய நடிப்பு அரக்கன். எனக்கு உலகத்துல அப்படியே எனக்கு வெளியில பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு. எனக்கு ஒரு ஆள் வந்து உண்மையாகவே பைத்தியமாக இருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி சரிப்படுத்திடலாம், உண்மையா அதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பைத்தியம் மாதிரி ஒருத்தன் நடிக்கிறான் இல்லைங்களா, அவனை எதுவுமே பண்ண முடியாது. அதாவது சரியாகிற பைத்தியம், சரியாகாத பைத்தியம் அப்படின்னு ஒண்ணு, சரியான பைத்தியம், சரியாகாத பைத்தியம், அந்த கேட்டகரியில வருவார் போல இவர். இவருக்கு யாரு ஃபேன்ஸ் நான் வெளியே தெரிஞ்ச வச்சுங்களேன், அந்த ஃபேன்ஸ் வச்சு அது யாரு ரசிக்கிறாங்களோ, ஒரு ஃபேன்ஸ் கிளப் உருவாக்குனாங்களோ வச்சுங்களேன்,
அவங்க நினைச்சு நம்ம வருத்தப்பட வேண்டியதா இருக்கு. இந்த அளவுக்கு எப்படி ஒரு ஒரு புத்தியே இல்லாத ஒரு செயலை செய்ய முடியும் எனக்கு தெரியல. எந்த அளவுக்கு இந்த டாஸ்கை கொலாப்ஸ் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு இந்த டாஸ்கை வந்து குழி தோண்டி புதைக்க முடியுமோ, அது எல்லா காரியத்தையும் தர்பீஸ் பண்றார். இந்த தண்ணி பழம் என்னன்னா, எல்லாமே இவருக்கு கிங்டம் புடிங்கிட்டாங்க அப்படின்னு இவருக்கு பர்சனலா வெஞ்சன்ஸ். இவர் ஒரு பொண்ணை பார்த்து ஏய் வா போன்னு சொல்லலாம். ஆனா ஒரு சபையில ஒரு விஷயம் எடுக்கிறாங்க. பிக் பாஸ் கழுவி ஊத்திருக்காரு. எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு கழுவி ஊத்துறாரு. இனிமேலாவது கேம் நல்லா விளையாடுங்க அப்படிங்கிறாரு, என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. எல்லா கேம்லயும் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? தர்பீஸ் மாதிரி ஆள்லாம் உள்ள விட்டுருக்கே கூடாது. சத்தியமா அன்ஃபிட். கொஞ்சம் கூட 1% அளவு கூட இந்த பிக் பாஸ் ஸ்டேஜ் வந்து அவருக்கு சரியான மேடை கிடையாது. நீங்க மிகப்பெரிய நட்டிக்க அரக்கனா இருந்தா நீங்க போய் வெளியில வந்து ரீல்ஸ் மட்டும் பண்ணுங்க. ஏன்னா உங்களால ரீல்ஸ் தாண்டி ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு சினிமா கூட நடிப்பு கூட மாட்டாங்க உங்களை. அவன் உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல வந்து என்னென்ன திறமைகளை வச்சுக்கிட்டு எப்படிலாம் வெளிக்காட்ட முடியும் வாய்ப்பு கிடைக்காம தவிச்சிட்டு இருக்கான். அவனெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஆளை கூட்டு உள்ள வச்சிருக்கீங்களா? என்ன பண்றது? நல்லா அனுபவிங்க பிக் பாஸ், நல்லா அனுபவிங்க அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா இருக்க தோணுது. எதையுமே தெரியாம கிடையாதுங்க, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறார் அவர் தர்பீஸ் தண்ணி பழம். ஒண்ணுமே வந்து இந்த டாஸ்கை வந்து எந்த அளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமா கேவலமா கொண்டு போகணுமோ, இந்த ஷோவை எப்படி அட்டர் ஃபிளாப் ஆக்கணுமோ அந்த அளவுக்கு அட்டர் ஃபிளாப் ஆக்கிட்டு இருக்காரு தர்பீஸ். அப்போ ஒரு சபையில வந்து நீங்க வந்து ஒரு விஷயத்தை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க சபையை கேரக்டரா மாறணும். நீங்க நடிப்பு அரக்கன்னா நடிச்சா நான் ஹீரோவா தாங்க நடிப்பேன் அப்படின்னு சொல்லுவார் ஒரு படத்துல. அதுவே பார்த்து சிரிச்சாங்க நிறைய பேர். ஏன்னா அது காமெடியா இருந்துச்சு, நடிச்ச ஹீரோ தான் நடிப்பு அப்படிங்கிறதுலாம். அப்போ நம்ம தான் ராஜாவா இருக்கணும், மத்த யாரும் இருக்க கூடாது அப்படின்னு ஒரு பொறாமை, ஒரு கெட்ட எண்ணம், கெட்ட புத்தி, இதெல்லாம் எப்படி வந்து உட்பட்டு முன்னேற முடியும்? வேஸ்ட். அப்போ அந்த இடத்துல வந்து கனி மேல நமக்கு 1008 விமர்சனம் இருக்கு. கனி திரு மேல அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க டாஸ்கா விளையாடுறாங்க. அவங்க போய் கோழு முட்டிங்கிறது. இந்த பக்கம் வந்து கானா வினோத் உருவ கேள்வி பண்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க? அவரை பதிலுக்கு கருவாயம் வெந்தவாயம் அப்படி சொல்றது. இது எல்லாமே வந்து யாரும் கேட்க மாட்டாங்களா? இதெல்லாம் பண்றாங்களே இப்போ அந்த பிரஜின் சாண்ட்ரா இவங்க கேட்க மாட்டாங்களா? இது குரூப்பிசம் கிடையாது. இது விஜய் பார்வதி தனியா அவங்க சேர்ந்துக்கிட்டு நியாயமான விஷயத்தை என்னைக்குமே விஜய் பார்வதி பேசவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நியாயம்னா அகராதில் எதுவுமே கிடையாது. அகராதில நியாயம்னா என்னன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படிங்கிற வார்த்தையே அவங்களுடைய லைஃப்ல பார்த்துக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது அந்த கேமை ஸ்பாயில் ஆக்கி அதை வந்து பிக் பாஸே எந்த அளவுக்கு கரடியே கால் துப்புன மூவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த பிக் பாஸ் சீசன் 9. அந்த அளவுக்கு ரொம்ப 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 ஒஸ்டா இருக்கு. அப்போ மத்த எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கை கொட்டி வேடிக்கைப்பட்டு பாக்குறாங்க. ஒரு கயாசு, ஒரு ஹையாரிட்டி கிடையாது. ஒரு ரோலை வந்து நீங்க எல்லாருமே யாருங்க? நீங்க எல்லாருமே ஒரு மீடியா பர்சன்ஸ். நீங்க எல்லாருமே அப்போ நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா அந்த வாய்ப்பு என்ன மாதிரி வாய்ப்புங்க? அது எப்படிங்க பயன்படுத்தணும்? அதை நடிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கூட நமக்கு ஒரு வேஷம் கொடுத்துட்டா அதை அவ்வளவு இன்ட்ரெஸ்டா எடுத்து பண்ணுவான். ஏன்னா அந்த அவ்வளவு ஆர்வமா இருக்கும். அந்த வேஷத்துல வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அந்த வேடத்துல நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறதால இது எல்லாத்துக்கும் கிடைக்காதுங்க. இந்த விஷயம் இது எல்லாத்துக்கும் கிடைக்காது. அதுவும் இவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம்ல உங்களை இத்தனை கோடி மக்கள் பேர் பாக்குறாங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு வேலைக்காரன் கேரக்டர் கொடுத்தாலும் அதை நீங்க இறங்கி அந்த கேரக்டரை வாழணும். அப்பதான் மக்கள் பார்த்து ரசிப்பான். ராஜா கேரக்டர் கொடுத்தா ஒருத்தன் நல்லா பண்ணல அப்படின்னா, ஒருத்தன் வேலைக்காரன் கேரக்டர் கொடுத்து நல்லா பண்ணி வாழ்றான் அப்படின்னா மக்கள் யாரை கொண்டாடுவான்? அந்த கேரக்டரா வாழ்ற வேலைக்காரன் கேரக்டர் தான் கொண்டாடுவான். ராஜா கேரக்டர் மதிக்கவே மாட்டான். அப்ப என்ன கேரக்டர் எடுக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம எப்படி நடிக்கிறோம் அப்படிங்கிறதா முக்கியம். எப்படி அதுல வந்து நம்ம அடாப்ட் பண்ணிருந்தா முக்கியம். அந்த விஷயம் இந்த வீட்டுல யாருக்குமே கிடையாது. எல்லாருமே ஒரு ரோல் எடுத்துக்கிறாங்க. ஓகே, இந்த விக்கல்ஸ் இருக்கிறவங்க தனியா வந்து கெத்து இருக்கான், நம்மளை கூப்பிட்டு தான் படிக்க சொல்றாங்க, டாஸ்க்ல நம்ம தான் படிக்க சொல்றாங்க, நம்ம பெரிய அறிவாளி. அப்படியே பார்வதி வந்து நினைச்சுக்கிறாங்க அப்படியே அவங்க பெரிய ஒரு அறிவாளி அப்படிங்கிற மாதிரி. இந்த பக்கம் வந்து கானா வினோத் நம்ம மட்டும் கலாய்க்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி. இவர் தர்பீஸ், இவர் தான் பெரிய இங்க இருக்கிறதுல இவர் தான் நடிப்பு அரக்கன், இவர் மட்டும் நடிக்க தெரியும், மத்த யாரும் நடிக்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி. என்ன நடக்குதுங்க? ஒரு சில பேர் வந்து வியானா சுபிக்ஷா எல்லாம் மிச்சஸ் அப்படியே உட்காந்துருக்காங்க இன்னும். அப்போ இந்த பிக் பாஸ் சீசன் 9 எப்படி கொண்டுட்டு போகணும் ரொம்ப ட்ரை பண்றாங்க டீம். என்டர்டைன்மெண்டா கொண்டு போகணும், மக்களை மகிழ்விக்கணும் அப்படின்னு. ஆனா நடக்கிறதே இல்ல, கொஞ்சம் கூட இல்ல. கயாஸ் கூட ஒரு காரணமே இல்லாம வருது. இது ஒரு லாஜிக்கே இல்லாம இருக்குங்க. நம்ம ஒரு படம் உட்காந்து பாக்குறோம், அந்த படத்துல சண்டை சாங் எல்லாம் வந்துச்சுன்னா ஒரு லாஜிக் எதிர்பார்ப்போம். நம்ம கமர்ஷியலாவே இருந்தாலுமே அது ஜீரோ லாஜிக்கா இருக்கு நடக்கிறது எல்லாமே. பிக் பாஸ் வீட்டுல நடக்கிறது எல்லாமே ஜீரோ லாஜிக்கா இருக்கு. இது எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. இது வரைக்கும் கொடுத்த டாஸ்க் எந்த டாஸ்க்குமே இந்த வீடு ஒழுங்கா பண்ணல. இந்த ராஜாங்கம் டாஸ்க் இன்க்ளூடிங் இது எங்க கொண்டு போய் நிறுத்த போறாங்க? என்ன கேட்டா இந்த ஷோ 105 நாள் கொண்டு போறலாம் வேஸ்ட். முடிஞ்ச 50 நாளே முடிச்சுட்டு ஃபைனல் வச்சு முடிச்சுட்டு போயிடுங்க. உங்களுக்கு நல்லது, பாக்குறவங்களுக்கு நல்லது, பிக் பாஸ் நல்லது. அல்டிமேட் ஆரம்பிங்க, வேற ஷோ முடிச்சுட்டு போகலாம். இல்ல இதை நான் கொண்டு போன நினைச்சீங்கன்னா நீங்க வாரம் நீங்களே கதற வேண்டியதான். அதாவது யாரு? பிக் பாஸ் டீம், இந்த பிக் பாஸ் டீம் ஹோஸ்ட் பண்றாரு விஜய் சேதுபதி, அவரு பிக் பாஸ், இவங்களே கதற வேண்டியதான் வாரம். வேற வழி கிடையாது. நம்ம ஜாலியா ரிவ்யூ பண்ணிட்டு போலாம். கருத்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. யாரு இந்த ஷோவோட ஸ்பாயிலர் யாரு? கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நான் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.